Good morning students. நம்ம இப்போ பார்க்க போகிறது சாப்டர் 4 ஓட இன்ட்ரடக்ஷன் பார்ட். சாப்டர் 4 வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது ஓஎஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஓஎஸ்டட் ஒரு நாள் அவரோட லேபில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்னா, ஒரு கரண்ட் கேரிங் ஒயர்கிட்ட மேக்னெட்டிக் நீடில் வச்சுட்டாரு. ஸோ ஒயரில் வந்து கரண்ட் போயிட்டுருக்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, திடீர்னு வந்து மேக்னெட்டிக் நீடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆச்சு. அதுலேருந்து அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, கரண்ட் போச்சுன்னா ஒரு ஒயரில் அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போ டிஃப்ளெக்ட் ஆகும்னா, எப்போ கரண்ட் இருக்கோ, எப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ அப்போ தான் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கரண்ட் கேரிங் ஒயர் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் த ஒயர் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேர் தான் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து மேக்னெட்டிக் நீடில் யூஸ் பண்ணலாம், இல்லை சில ரூல்ஸ் இருக்குது டு ஃபைண்ட் த டேரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் என்னது ஓஎஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட். அவர் சில அப்சர்வேஷன்ஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஒயரில் அந்த கரண்ட் வந்து ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல் போச்சுன்னா, இந்த நீடில் வந்து என்ன டைரெக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா வெஸ்ட் டைரெக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கரண்ட்டுக்கு பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம். இதே கரண்ட்டோட டைரெக்ஷனை மாற்றினா டிஃப்ளெக்ஷன் வந்து ஈஸ்ட் டைரெக்ஷன் காட்டுது. ஸோ இதில் வந்து என்னென்னா, நார்த் டு சவுத் டைரெக்ஷனில் கரண்ட் போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அலாங் ஈஸ்ட் டைரெக்ஷன் இருக்காது, பர்பெண்டிகுலர் டு த டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட்டு. ஓகே, ஸோ அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, கரண்ட் கேரிங் கண்டக்டர் ப்ரொடியூசஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது தான் இந்த ஓஎஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட கன்க்ளூஷன். ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேர் தான், திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கால்ட் அஸ் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நான் கொடுக்கல, தானாக வந்துடுச்சு, இன்டியூஸ் ஆயிடுச்சு. ஸோ டியூ டு த கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் இன்டியூஸ்டு. அதனால தான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பேர் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா, இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு ரூல் வந்து சொல்ல போகிறேன். அந்த ரூலுக்கு பேர் ஆம்பியர் ஸ்விம்மிங் ரூல். ஆம்பியர் ஸ்விம்மிங் ரூல். ஸோ டைரக்ஷன் of the magnetic induction தான் சொல்லப்போகுது. ஸோ இட் இஸ் யூஸ்ட் டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் தி இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒயர் இருக்குது, அதில் கரண்ட் வந்து ஃப்ரம் சவுத் டு நார்த் போல் போகுதுன்னு வச்சுக்கலாம். அதே டைரெக்ஷனில் வந்து ஒருத்தர் ஸ்விம் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். இதுதான் டைரெக்ஷன் ஆஃப் த ஸ்விம்மர். ஓகே, ஸோ ஹெட் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, அண்டு இது வந்து மேலே இருக்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்டு, கீழே இருக்கிறது ரைட் ஹேண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்விம் பண்ணி போயிட்டுருக்காரு அப்படின்னா, ஒருவேளை அவர் வந்து அவரோட கையில் வந்து மேக்னெட்டிக் நீடில் வச்சுருந்தாருன்னா அது எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும்னா, டுவர்ட்ஸ் த லெஃப்ட் ஹேண்ட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு த ஹெட் ஆஃப் த ஸ்விம்மர் வந்து எப்படி இருக்கும்னா, இஸ் டர்ன் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இதோடைய ரூல் என்னென்னா, இமேஜின் எ மேன் ஸ்விம்மிங் along the wire in the direction of the flow of the current with his face always turns towards the magnetic needle. ஸோ ஒரு ஃபேஸ் இந்த டைரக்ஷனில் திருப்பி வச்சுருக்காரோ அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னெட்டிக் நீடிலோட டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் த நார்த் போல் ஆஃப் தி மேக்னெட் magnetic needle will deflect towards his
left hand. Okay, Bayard and Savart conducted many experiments to find the magnetic induction due to a current carrying wire. ஒரு current carrying wireனால என்ன magnetic induction வருது அதோட எக்ஸ்பிரஷன் என்னன்றது அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த லாக்கு பேர் தான் Bayard Savart law. ஸோ அவங்க வந்து ஒரு current carrying கண்டக்டர் எடுத்துட்டாங்க. அதை நான் XYன்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் இந்த ஒயர் வந்து ஃபுல் ஒயர் எடுக்க போகிறதில்ல, ஒரு ஸ்மால் எலிமெண்ட் வச்சு எடுத்துக்க போகிறேன். இதோடைய லென்த் வந்து DL. ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் எலிமெண்ட்னால மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இன்டெகிரேட் பண்ணி டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஒரு பாயிண்ட் P எடுத்துட்டேன். இந்த பாயிண்ட் Pயில் இந்த ஸ்மால் எலிமெண்ட்னால என்ன மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். இந்த பாயிண்ட் P வந்து ஸோ இது R டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, R வெக்டர் ஃப்ரம் த எலிமெண்ட் பாயிண்ட் P வந்து R டிஸ்டன்ஸில் இருக்குது. தீட்டான்றது என்னென்னா ஆங்கிள் பிட்வீன் த டைரக்ஷன் ஆஃப் த எலிமெண்ட். ஓகே, ஸோ ஏபின்றது தான் எலிமெண்ட் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து நான் டிபின்னு வச்சுக்கலாம். டிபின்றது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு த ஸ்மால் எலிமெண்ட் டிஎல். ஸோ தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் ஏபி அண்ட் த லைன் ஜாயினிங் பாயிண்ட் பி அண்ட் த எலிமெண்ட். ஓகே, ஸோ அட் பாயிண்ட் பி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டிபி எதெல்லாம் பொறுத்து இருக்குது. இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டிபி வந்துருக்கு இல்லையா, டிபின்றது தான் அங்கே வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த ஸ்மால் எலிமெண்ட் டிஎல் ஆல்ரெடி சொன்னேன். இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்றது அவங்க கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொண்டு வந்தாங்க. அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு பேர் தான் Bayard Savart law. ஸோ the magnetic induction due to the small element depends on, first one வந்து பார்த்திங்கன்னா the magnetic induction dB depends. dB is directly proportional to the current in the conductor. ஸோ கரண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ dB is directly proportional to the length of the small element. dBன்றது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டு த ஸ்மால் எலிமெண்ட் தான். அதனால் அந்த லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணால் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் என்னது ஏபி அண்ட் த லைன் ஜாயினிங் பாயிண்ட் பி அந்த டிஎல். ஸோ இந்த ரெண்டு லைனுக்குள்ள ஆங்கிள் தீட்டா இருக்குல்ல, அதோட சைன் தீட்டாவோட வேல்யூக்கு இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஃபோர்த் வந்து dB is inversely proportional to square of the distance between point P and the element. ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் குறைஞ்சிட்டே வரும். ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் dB is proportional to IDL sin theta by R square. ஸோ dB is equal to என்னது K into IDL sin theta by R square. ஸோ ஓகே, இப்போ K வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. Kவோட வேல்யூ வந்து μ0/4π. μ0ன்றது permeability of free space வச்சுக்கோங்க. ஸோ ஐடியல் sin theta by R square. ஓகே, இதான் வந்து Bayard Savart law இன் ஸ்கேலார் ஃபார்ம். ஓகே, நான் Bayard Savart law வெக்டர் ஃபார்மில் எழுத போகிறேன். ஸோ எப்படி எழுதலாம், dB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0/4π. இது AB sin thetaன்னு இருக்குது. ஸோ ஏன்றது ஐடியல், B வந்து என்ன சொல்கிறேன்னா நான் ஆர் கேப்னு வச்சுக்கிறேன். யூனிட் வெக்டர் 1 அது வேல்யூ. ஸோ ஏ கிராஸ் பின்றது அப்படி எழுதலாம். ஏபி சைன் தீட்டாலாம் பி ஒன்றுன்றதுனால திருப்பி எனக்கு என்ன ஒரு ஐடியல் சைன் தீட்டாவே வந்துடும். ஓகேவா. ஸோ த ஆர் கேப்புங்கிறது யூனிட் வெக்டர் விச் இஸ் நத்திங் பட் வெக்டர் பை இட்ஸ் மேக்னிடியூட். ஸோ நான் வந்து அதை சப்ஸ்டிட் பண்ணலாம் மேலே. இப்போ டிபி என்ன ஆகும் அப்படின்னா டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0/4π ஐடியல் வெக்டர் கிராஸ் இது சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஆர் வெக்டர் டிவைடட் பை ஆர் கியூப். இதுதான் வந்து வெக்டர் ஃபார்ம் ஆஃப் Bayard Savart law. ஸோ இதில் μ0 அப்போயே நான் சொன்னேன் இது permeability ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், இல்லை permeability ஆஃப் வேக்யூம், ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம்னு சொல்லலாம். ஸோ permeabilityனா என்ன அர்த்தம்னா ஒரு மீடியம் எவ்வளோ மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை அலோவ் பண்ணுது அப்படின்றதுக்கான கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் permeability. அதோட வேல்யூ வந்து 4π × 10⁻⁻⁷. இதான் வந்து permeability ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஸோ நான் வந்து டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கண்டக்டர் எடுத்திருக்கேன் எக்ஸ்ஒய்ன்றது எனக்கு கண்டக்டர், அதில் போகிற கரண்ட் வந்து ஐ. ஸோ நான் ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுக்கணும், அது லென்த் வந்து டிஎல். டயக்ராமில் நீங்கள் பாருங்கள், இது லென்த் ஆஃப் த ஸ்மால் எலிமெண்ட் டேக்கன். ஃபஸ்ட் இந்த ஸ்மால் எலிமெண்ட்னால பாயிண்ட் பீரியட் என்ன மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிப்பேன். அப்புறம் இன்டெகிரேட் பண்ணி டோட்டல் கண்டக்ஷன் டோட்டல் ஒயருக்கான மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ P is the point, P is the point at a distance
at a distance A from the wire. Okay, from Q. So at point P. Okay, point P என்னன்னா magnetic induction கண்டுபிடிக்கணும். Magnetic induction due to the small element. அது எனக்கு ஆல்ரெடி தெரியும். அது வந்து பயட் சவர்ட்டில் ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சி வச்சிட்டேன். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு ஸ்மால் எலிமெண்ட். ஸோ μ0/4 ஐடியல் sin θ by r². இது ஸ்கேல் ஆஃப் ஃபார்ம். ஸோ நான் டிபிக்கு வெக்டர் போடக்கூடாது, நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் அக்கார்டிங் டு பயட்-சாவர்ட் லா. ஓகே, நான் வந்து ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எழுதிட்டேன். ஸோ இதில் வந்து நான் அப்போயே சொன்னேன், இது ஆக்சுவலாக இது வந்து ஸ்கேல் ஆஃப் ஃபார்ம். ஸோ டிபி வெக்டர் போடக்கூடாது. ஸோ இது வந்து பயட்-சாவர்ட் லாவில் வந்து நான் அப்படியே எடுத்துட்டேன். ஓகேவா? ஏன்னா இது ஸ்மால் எலிமெண்ட்னால பாயிண்ட் பியில் வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன். திரும்பி நம்ம அதை எழுத தேவையில்லை. ஸோ டேரெக்டாக அதை எடுத்துட்டேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ டோட்டல் 180 இருக்கணும். ஆல்ரெடி அந்த சைடு வந்து 90 இருக்குது. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இந்த தீட்டாவும் ஃபையும் ஆட் பண்ணுங்கள். தீட்டா அண்ட் ஃபையும் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு 90 வரும். ஸோ நான் இதுலேருந்து என்ன செய்கிறேன்னா தீட்டா கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ 90 - 5. ஓகே, இப்போ எனக்கு சைன் தீட்டா வேணால் நான் என்ன செய்யலாம்? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா தீட்டா போல் சைன் ஆஃப் 90 - 5ன்னு போடலாம். சைன் ஆஃப் 90 - 5 வந்து காஸ் 5. நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் வந்து காஸ் 5 கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த ட்ரையாங்கிள்னால் ஸோ இந்த பாயிண்ட்டு இது Q, இது நான் ஓன்னு வச்சுக்கலாம் இந்த பாயிண்ட்டை. ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் ஓபிக்யூன்னு வச்சுக்கலாம். அதை ட்ரையாங்கிள் ஓபிக்யூ, இந்த Q, ஓகே, QOP. காஸ் 5 என்னது? காஸ் 5 வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். அந்த ட்ரையாங்கிள் அட்ஜசன்ட் வந்து A, ஹைப்போட்டென்யூஸ் வந்து R. ஓகே, ஸோ இப்போ நான் R கண்டுபிடிச்சிக்கலாம். R இஸ் ஈக்குவல் டு A/cos 5. 1/cos 5 வந்து சீக்கன் 5. ஸோ அதனால் A இன்ட்டு சீக். ஸோ இப்போ நான் அதே ட்ரையாங்கிள் வந்து tan 5 கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ tan 5 என்னது தான் 5. ஸோ ஆப்போசிட் பை adjacent. So L/A. So L is equal to A tan theta. So இதை differentiate பண்ணிக்கலாம். So differentiating. So differentiate பண்ண என்ன ஆகும்? L-க்கு பதிலாக differentiating L வந்து dl differentiation. So tan-க்கு வந்து secant square 5 d5. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பயட்-சாவர்ட் லாவில் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ dv is equal to μ0/4 ஐடியல் sin θ by r². இப்போ நான் dlக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேல்யூவை sin θக்கு பதிலாக நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். sin θ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos 5 வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்? பயட்-சாவர்ட் லாவில் μ0/4 I இன்ட்டு dlக்கு பதிலாக மேலக்கு வேல்யூ a secant square 5 d5. sin θக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம்? cos 5 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே எழுதணுமே. இப்போ sin θ is equal to எஸ் அந்த cos 5 இல்லையா? ஸோ sin θ பதிலாக நான் cos 5 போடுறேன். டிவைட் பை r². ஸோ r²னா ஆரோட வேல்யூ நான் மேலே வச்சுருக்கேன், மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், a secant θ. ஸோ r²னா a² secant square θ. ஸோ இப்போ secant square அடிச்சிடலாம், ஒரு ஏவை அடிச்சிடலாம். ஸோ மிச்சம் என்ன இருக்குன்னா db is equal to μ0/4 I cos 5 d5 by A. கரெக்டாக இதான் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு த ஸ்மால் எலிமெண்ட். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் பியில் ஸ்மால் எலிமெண்ட்னால அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இப்போ எனக்கு தேவை வந்து டோட்டல் வயர்னால அந்த பாயிண்ட் பியில் அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்துச்சுன்றது. ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு த ஒயர் XY. அதுக்கு நான் வந்து இதை இன்டெகிரேட் பண்ணோம். ஸோ எனக்கு B தான் வேணும், dB வேணாம். ஸோ இன்டெக்ரல் dB is equal to μ0/4 I by A integral cos 5 d5. ஓகே, ஸோ லிமிட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது 5(1) மேலே வந்து 5(2). ஸோ ஃபுல் வயரையும் கவர் பண்ணுறதா இருந்தால் 5(1) to 5(2) போடணும். 5(1) வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்குது. ஸோ -5(1) to +5(2). ஸோ இது B μ0/I/4 A
cos phi ஓட integration வந்து sin phi minus phi 1 to plus phi 2. Substituting the limit அப்போ என்ன வரும்னா sin of phi 2 minus of sin of minus phi 1. But sin of minus theta வந்து minus sin theta வச்சுக்கோங்க. ஸோ வெளியே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ mu naught by 4 pi a mu naught I by 4 pi a sin phi 2 plus sin phi 1. இதுதான் magnetic induction due to a long straight current carrying wire. ஓகே. ஸோ ஒருவேளை அந்த கண்டக்டர் வந்து இன்ஃபினிட்லி லாங் கண்டக்டர் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபினிட்லி லாங் கண்டக்டர் இருந்தால் அந்த பாயிண்ட் பி இருக்கு இல்லையா அது வந்து ஆல்மோஸ்ட் மிடில் ஆஃப் த கண்டக்டருக்கு வந்துடும். அப்படி மிடில் ஆஃப் த கண்டக்டர் வந்துச்சுன்னா தீட்டா வந்து 5 1 5 2 வந்து 90 டிகிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்ஃபினிட்லி லாங் கண்டக்டர் இருந்தால் அந்த ஆங்கிள் 5 1 5 2 வந்து 90 டிகிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதான் ஈஸி. ஸோ 5 1 90 5 2 90 sin 90 வந்து 1. ஸோ அதனால் mu naught by 4 pi mu naught I by 4 pi a. ஸோ sin 90 plus sin 90 ஸோ 1 plus 1 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா mu naught I by 2 pi a வந்துடும். ஸோ இதான் magnetic induction due to infinitely long straight wire carrying current. ஒரு கண்டக்டர் இன்ஃபினிட்லி லாங் வந்து அதில் கரண்ட் போச்சுன்னா இதான் magnetic induction. ஸோ B is equal to mu naught by 2 pi a. இதான் ஃபைனல் எக்ஸ்பிரஷன். தேங்க்யூ.